என்ன எல்லாரும் ஒன்னா கூடி நிக்கிறீங்க? அக்கா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? வெண்ணிலா, என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? இல்லத்த, உத்தமன் அண்ணா வச்சிருந்த பணம் மிஸ் ஆயிடுச்சான். அதான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் நீ மறைக்கிற? உண்மையை சொல்லு. பணத்தை வீட்ல இருக்கிறவங்க தான் திருடிட்டாங்கன்னு சந்தேகப்பட்டு எல்லா ரூம்லயும் செக் பண்ணாரு. ஆனா பணம் எங்கேயும் கிடைக்கல. மாப்பிள, என்ன இது? வான்மதி சொல்றது உண்மையா? சொல்லுங்க, உண்மையா? வீட்ல இருக்கிறவங்கள சந்தேகப்பட்டு செக் பண்ணீங்களா? ஆமா அத்தை, ஆனா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எப்படி சொந்த வீட்லயே இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்க? அண்ணாமலை குடும்பத்துல யாரும் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க இல்ல. இல்லத்த, அந்த பணத்தை நான் தான் இனி பீரோக்குள்ள கபோர்ட்ல வச்சேன். வீட்டுக்குள்ளேயும் யாரும் வரல, வீட்ல இருந்து யாரும் போல. அதனால தான் நான் செக் பண்ணேன். அதுக்கு வீட்ல இருக்கிறவங்க திருடிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதை எப்படி திருட்டுன்னு சொல்லுவீங்க? அப்படியே வீட்ல யாராவது எடுத்திருந்தா கூட அதை எப்படி திருடுன்னு சொல்லுவீங்க? இது நம்ம வீடு, நம்ம பணங்கிற உரிமையில எடுத்திருக்கலாம். அத்தை, அன்னைக்கு சொன்னதா நான் திரும்பவும் சொல்றேன். அது ஏன் பணம் அப்படின்னா நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். கடை பணம் அது. உங்ககிட்ட நான் கணக்கு சொல்லணும். கடை பணம் காணாம போயிடுச்சுன்னா நீங்க என்ன சந்தேகப்படுவீங்களா? அதனாலதான் நான் செக் பண்ணேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்டுல நடந்ததே இல்லையே. நடக்கிறதெல்லாம் புதுசா இருக்கு. அதான் நான் செக் பண்ணேன். பாத்தீங்களா அத்தை? வீட்ல எல்லாமே புதுசா நடக்குதாம். அப்போ இவர் யார சந்தேகப்படுறாரு? வான்மதி, அதான் கேட்டுட்டு இருக்கேன்ல, நீ குறுக்க வராத. மாப்பிள, பணம் காணாமலேயே போயிருந்தாலும் அத வீட்ல இருக்கிறவங்க எடுத்திருந்தாலும் இப்படி எல்லாரையும் செக் பண்றது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்திருக்கும், அதனால எடுத்திருப்பாங்க. அதுக்கு இப்படி எல்லாரையும் திருட மாதிரி நிக்க வச்சு சந்தேகப்படக்கூடாது. அக்கா, நீங்க இருக்கும்போது கூடவே இப்படி நடக்குது? அது இல்ல நம்மள, நான் தான் மாப்பிள்ள கிட்ட சொன்னேன். அவரு நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கியோன்னு தான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இனிமே உங்க யாருக்காவது பணம் வேணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் கொடுக்கறேன். அதையும் தாண்டி இந்த வீட்ல பணம் காணாம போறது இனிமே நடக்கவே கூடாது. அதே மாதிரி இது கூட்டு குடும்பம். இந்த மாதிரி தப்பு நடந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் விசாரிக்கிறேன். அதை விட்டுட்டு இங்க ஒருத்தர் செக் பண்ணி சந்தேகப்படுறது இனிமே நடக்கவே கூடாது. மாப்பிள, காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா சொந்தங்கிறது அப்படி இல்ல. ஒரு முறை பிரிவு வந்துட்டா அதை என்ன பண்ணாலும் பழைய மாதிரி ஒட்டி வைக்கவே முடியாது. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, போங்க.